நீதிமன்றமே பல முறை கூப்பிட்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டினாங்க. இத்தனை வருஷமாக நடக்கிறது ஒரு பணி என்ன, இந்த மாதிரி பணிகளை வந்து எங்கேயுமே நடக்கலை. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இது போன்ற தேசிய நெடுஞ்சாலை பணி நம்ம இங்கே பார்க்கவே இல்லை. கடந்த அரசாங்கம் வந்து முனைப்போடு செய்யல, மத்திய அரசாங்கத்துக்கு பேர் வந்துடும் அப்படிங்கிறதுனால அதை செய்யாமலே இருந்தாங்க. நீங்க மாநில அரசை தாமதப்படுத்தியிருந்தா நீங்க வந்து கோர்ட்டு மூலமா டைரக்ஷன் பண்ண வேண்டியதுங்கிற. பார்லிமெண்ட்ல வந்து இதை ஏன் செய்யல அப்படின்னு நீங்க இதே மாதிரி என்ன கேள்வி கேட்கும்போது, மாநில அரசாங்கத்தினுடைய தாமதத்தால தான் இதை செய்தோம், நாங்க எங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரோ அந்த மாவட்டத்தினுடைய ஸ்பெஷல் தாசில்தார், நில ஆர்ஜித தாசில்தாரும் அதற்கு முட்டுக்கட்டையா இருப்பாங்க. நாற்கரை சாலையை வந்து நம்ம சொல்றோம்ல, வாஜ்பாய் பேரை சொல்றோம்ல, அவர் பெயரை வந்து கெடுக்காத அளவுக்கு இந்த சாலை பணியை விரைந்து முடிக்கணும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் சமூகம் சார்ந்து நிகழ்ச்சியை கட்டமைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா பயணிகள், ரயில் பயணிகள் அவர்களுடைய பல்வேறு விதமான வசதிகள் அது மத்திய அரசு எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏற்படுத்தி தருகின்றது, மாநில அரசு அதற்கு செய்ய வேண்டிய ஒத்துழைப்பு, பல்வேறு பணிகள் என்ன என்பது குறித்து நம்முடைய விரிவாக பேசுவதற்கு இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர், சமூக ஆர்வலர் ராமநாதன் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உலகத்திலே அதிக பணியாளர்கள் வேலை செய்கிறது எதுனா 19-20 லட்சம் பேர் வேலை செய்கிறது ரயில்வேல. இந்தியன் அதில் தென்னிந்திய ரயில்வே பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஏன்னா இதனுடைய வருமானம் வந்து பல மடங்கு. இப்போ ஆந்திரா நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா பாதி பேர் வந்து டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து வரிசையில் நின்று எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் டிக்கெட் எடுத்து பயணம் செய்வது தான் இங்கே உள்ள நடைமுறை. இந்த சென்னையில் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ரயில்வே துறையை வந்து ஏற்படுத்துவதற்கு நீண்ட காலமாக ஆகின்றது. குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அதற்கு வந்து ரயில் நிலையம் அமைக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு மேலே ஒரு பயணிகளை வந்து படுகிற அவஸ்தையை, அதை வந்து அதோடைய வழிகளை வந்து கவனிக்கலைன்னா மத்திய அரசு வந்து லாபத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குமா தமிழகத்துலேருந்து? இல்லை உங்களுக்கு ஒரு வேலையை திருப்பி செய்ய மாட்டீங்களா? அந்த குற்றச்சாட்டு பயணிகளை வந்து தினமும் சொல்கிறாங்க. உங்களோட பதில் என்ன? அதாவது அந்த மாதிரி இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி லாபத்தை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை மத்திய அரசாங்கத்திற்கு கிடையாது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனை விரைவாக அமைக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தாராளமாக சொல்லுங்கள், அது மத்திய அரசாங்கம் அது செவிமடுக்கும். ஒரு சாதாரண பஸ் ஸ்டாண்டை, அவன் கரெக்டு, ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கும் கிளாம்பாக்கம் ரயில்வே நிலையத்துக்கும் வந்து கனெக்டிவிட்டி போட வேண்டியது யாருடைய பொறுப்பு? 2 பேருடைய வேலை தான். கரெக்டு, நான் அதுக்கு வரேன். நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டை அமைப்பதற்கு மாநில அரசாங்கத்திற்கு எவ்வளவு நாள் ஆகிறது? கிட்டத்தட்ட ஒரு 5 அதிமுக அரசாங்கத்தில் ஆரம்பித்த அந்த பஸ் ஸ்டாண்டு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கிறது வந்து அதிமுக அரசாங்கத்தில் தொடங்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில் தான் அது வந்து முடிந்து அது வந்து மக்களுக்காக திறக்கப்படுகிறது. அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை. ஆம்னி பஸ்ஸு அங்கே போய் நிற்பதா, அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய பஸ்கள் அங்கே போய் நிற்பதா, முடிச்சூரில் ஏறுவதா, அல்லது அவ்வளவு பிரச்சனை. கோயம்பேட்டிலேயே அந்த ஆம்னி பஸ்ஸு ஓனர்கள் நிறுத்துவதா, போலீஸ்காரர்கள் நீதிமன்றத்திற்கு போய் அவ்வளவு பிரச்சனை. ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டுவதற்கு 2 அரசாங்கங்கள் வர வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொன்னால், மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளில் அது வந்து ஒப்புதல் பெற வேண்டியிருக்கும், மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் பெற வேண்டியிருக்கும். அதனால் அந்த தாமதமாகிறதை தவிர கிட்டத்தட்ட அந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து விட்டது, கூடிய விரைவில் திறக்கப்படும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆகின்ற நேரத்தை விட மத்திய அரசாங்கம் குறைவான நேரத்தில் தான் அதை வந்து செய்கிறாங்க. நீங்கள் ரயில்வே திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் 2014 வந்ததுக்கப்புறம் எல்லா மீட்டர் கேஜ் பாதையையும் ப்ராட்கேஜ் ஆக்கிட்டாங்க. ப்ராட்கேஜ் ஆக்கி அதை வந்து தமிழ்நாட்டில் மீட்டர் கேஜே இல்லை அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி வந்து இயங்க தொடங்கி இருக்கிறது. பல்வேறு ரயில்கள் வந்து இன்றைக்கி
விடப்படுகிறது. வந்தே பாரத் ரயிலோ அல்லது மற்ற ரயில்களோ இன்னைக்கு வந்து ரயிலில் டிக்கெட் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி ஐசிஎஃப் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொன்னால் அடுத்த யூனிட்டுகளை திறக்கிறாங்க. அதே மாதிரி தாம்பரம் ரயில்வே முனையம், அதே மாதிரி பேசின் பிரிட்ஜ் ரயில்வே முனையம், இதையெல்லாம் முனைப்பாக கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயம்தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் இருக்குது. கடந்த ஆட்சியை பொறுத்த அளவில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை சரியாக பயன்படுத்தலை. அவங்க வந்து எதையுமே சரியாக பயன்படுத்தாமல் அதை வந்து முடக்குவதில், அதில் வந்து கொஞ்சம் லேண்ட் அக்விசிஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது லேண்ட் அக்விசிஷன் பண்ணுவதற்கு ஒத்துழைக்காமல் இருப்பாங்க. அதனால தான் அந்த பிரச்சனையை தவிர, அந்த லேண்ட் அக்விசிஷன் பண்ண இடங்கள்லாம் அது நிர்மலா சீதாராமன் அவர்களோ நிதின் கட்காரி அவர்களோ அதை பல முறை சொல்லியிருக்காங்க. அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களோ பல முறை மத்திய அரசாங்கம் உடனடியாக செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அந்த நில ஆர்ஜித திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் செய்யவில்லை அப்படிங்கிறத அப்படி சொல்லும்போது, குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது பார்லிமெண்ட்லேருந்து வெளியில் ஓடி போயிடுவாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நிலைமையில் தான் இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கும்னு நினைக்கிறேன். உடனடியாக செயல்பட தொடங்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். பயணிகள் நலன் கருதி தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டியது உங்களுடைய ஆமா, அதுல ஒண்ணும் பிரச்சனை. திமுக அரசு மீது குற்றச்சாட்டு இல்ல, சொன்னா லேண்ட் அக்விசிஷன் சில அதெல்லாம் முடிஞ்சுது சார். முடிஞ்சுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது இப்போ விரைவாக நடந்துட்டு இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா பணிகளை வந்து அப்படியே போடப்பட்டது. மறுபடியும் பாத்தீங்க போய் பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா மீண்டும் கோயம்பேடு கொண்டு போறதுக்கான வேலைகளை வந்து அது வேலையும் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இதனால பாதிக்கப்பட போறது யாரு? இல்ல, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மறுபடியும் செயல்பட வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது மாநில அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் தானே. மாநில அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் தானே. நீங்கள் இந்த வேலை பாதியோட நிற்கிது. இந்த வேலையை வந்து செய்ய வேண்டியது, தீவிரமாக செய்ய வேண்டியது மத்திய அரசுடைய கடமை இல்லைங்களா? இல்லை, இரவு பகல் பார்க்காம செய்ய வேண்டியதுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே 4 மணிக்கு மேலே வந்து வேலை செய்வது என்பது ரொம்ப அரிதாகவே இருக்குது. இல்லை 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 இப்போ ஒரு பேச்சு நீங்களே சொன்னீங்க. இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை லூலு மார்ட்டுக்கு கொடுப்பதாக ஒரு பேச்சு இருந்தது. அது கடுமையான எதிர்ப்பு. ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். நிறைய பேரை வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். எதிர்ப்பு தெரிவித்ததுனால அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன். இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. சில டிபார்ட்மெண்ட்டுகளில் மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் அது பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கும், மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் வாங்க வேண்டியிருக்கும். அவர்கள் அதை வந்து செய்யாமல் இப்போ லேண்ட் அக்விசிஷன் சின்ன துண்டு பகுதி. நீங்கள் மெட்ரோ ரயில் பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் இருந்து நீங்கள் ஆதம்பாக்கம் வரையும் நின்னா ஒரு 10 வருஷம் தடைபெற்றுது. இது மெட்ரோ நிர்வாகத்தை பற்றி நீ பேசுறதுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் பரந்தூருக்கு வந்து மெட்ரோ கொண்டு போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க. ஆனால் கிளாம்பாக்கத்து மெட்ரோ எப்போ வருது? இல்லை இல்லை, அது இப்போ தான் திரிசூலம் வரையுமே வருது. நீங்கள் இப்போ தான் பரந்தூர் சம்பந்தமாக அங்கே வந்து தீவிரமாக இல்லை, அங்கே வந்து அந்த பகுதி கிளாம்பாக்கத்துக்கு வந்து மெட்ரோ வந்து எப்போ வருங்க மக்கள் கேட்குறாங்க. இல்லை, எப்போ வருது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இப்போ தான் திரிசூலம் வரைக்குமே வந்திருக்கு. தாம்பரத்துக்கே வரல. நீங்கள் தாம்பரத்துக்கு வந்து அது வந்து தொடர்ச்சியாக பணி நடக்கிறது. செங்கல்பட்டு வரையும் போகும். அது இந்த பக்கம் பார்த்தா சவுத்தில் மாமல்லபுரம் வரையும் போகும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசாங்கம் அதை வந்து தொடர்ச்சியாக அந்த வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நில ஆர்ஜிதம் செய்து கொடுக்க வேண்டிய பணி வந்து மாநில அரசாங்கத்தினுடைய தானே. அது வந்து அதை வந்து ஆமாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டு அந்த நில ஆர்ஜிதம் செய்து கொடுப்பதை கடந்த அரசாங்கம் வந்து முனைப்போடு செய்யலை. மத்திய அரசாங்கத்துக்கு பேர் வந்துடும் அப்படிங்கிறதுனால அதை செய்யாமலே இருந்தாங்க. நீங்கள் மாநில அரசு தாமதப்படுத்தியிருந்தா நீங்கள் வந்து கோர்ட்டு மூலமா டைரக்ஷன் பண்ண வேண்டியதுங்கிற. கோர்ட்டு இல்லை, அது வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு, நீதிமன்றம் தலையிட முடியாது. ஆனால் பார்லிமெண்ட்டில் எப்போதுமே சொன்னாங்க. பார்லிமெண்ட்டில் வந்து இதை ஏன் செய்யலை அப்படின்னு நீங்கள் இதே மாதிரி என்ன கேள்வி கேட்கும்போது மத்திய அமைச்சர்கள் இதை வந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். மாநில அரசாங்கத்தினுடைய தாமதத்தால் தான் இதை செய்தோம், நாங்கள் எங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நீங்கள் இந்த ரயில்வே பணிகள் மட்டும் இல்லை சார், விக்கிரவாண்டிலேருந்து தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை பணி 9 வருஷமாக நடக்குது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய நெடுஞ்சாலை பணி 9 வருஷமாக நடக்கிறது எங்கன்னா விக்கிரவாண்டிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் தான். அதற்கு பிறகு துவங்கப்பட்ட கடலூர் சிதம்பரம் அந்த தேசிய பணி அது முடிஞ்சு, தேசிய நெடுஞ்சாலை பணி முடிஞ்சு
அங்கே வந்து வாகனங்களை விரைவாக செல்ல ஆரம்பித்து விட்டன. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஆமை வேகத்தையும் நடக்குது. ஆமாம், எப்போ முடிப்பீங்க? நீங்களே கரெக்டாக சொன்னீங்க. அதற்கு பின்னால் தொடங்கப்பட்டதெல்லாம் சீக்கிரமாக நடந்துருதுன்னா அந்த ஸ்பெஷல் தாசில்தாரும் அந்த கலெக்டரும் அந்த மாவட்டத்தில் அந்த வேலைகளை கரெக்டாக செஞ்சுருப்பாங்க. நீங்கள் அந்த வேலைகளை செஞ்சதுனால தான் அது வந்து பணி தொடங்கப்பட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. 9 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏதாவது தடை பண்ணியிருப்பார். நீங்கள் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரோ அந்த மாவட்டத்தினுடைய ஸ்பெஷல் தாசில்தார் நில ஆர்ஜித தாசில்தாரும் அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பாங்க. நீதிமன்றமே பல முறை கூப்பிட்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நறுக்குன்னு 4-5 கொட்டினாங்க. இத்தனை வருஷமாக நடக்கிறது ஒரு பணி என்ன, இந்தமாரி பணிகளை வந்து எங்கேயுமே நடக்கலை. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இது போன்ற தேசிய நெடுஞ்சாலை பணி நம்ம வந்து பார்க்கதே இல்லை. மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. ஒன்று அவங்க வந்து வர்றதுன்னா அவங்க தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வந்து கும்பகோணத்து ஜெயங்கொண்டம் வந்து விருத்தாசலம் வழியாக அந்த வழியாக வந்து சென்னை வரணும். அதுபோல் தான் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்பொழுது இந்த சாலை பணி விரைவாக முடித்தால் ரொம்ப வந்து ஒரு சில மணி நேரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா போயிடலாம். இப்போ சிதம்பரத்துலேருந்து இப்போ இந்த வழி பண்ருட்டி நேரடியாகவே சென்னைக்கு வந்துடலாம். அந்த பணிகள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னமும் ரொம்ப ஆமை வேகத்தில் நடக்குது. அதுதான், அதாவது ஆமை வேகத்தில் நடப்பதற்கே காரணம் நீங்கள் பின்னால் கேள்வி கேட்கும் போதே சொன்னீங்க. அதற்கு பின்னால் தொடங்கப்பட்ட பணிகளெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பணிகளே அசோகர் காலத்துக்கு பின்னால் அசோகர் ரோடு போட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அசோகர் காலத்துக்கு பின்னால் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால தான் தங்க நாற்கர சாலைகளே வந்தது. மாற்று கருத்து. ஆமாம், அந்த தங்க நாற்கர சாலைகளே இந்தியா முழுவதும் போடப்பட்டது. தமிழ்நாடு எவ்வளவு ஹைவேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கிருந்து அவர் பெயரை கெடுக்காத அளவுக்கு இந்த சாலைகளை வந்து முடிக்கிறதுக்கு கவனம் செலுத்துங்க. செலுத்தும். நிச்சயமா நீங்க உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறோம். அடல் நாற்கரை சாலையை வந்து நம்ம சொல்றோம்ல, வாஜ்பாய் பேரை சொல்றோம்ல, அவர் பெயரை வந்து கெடுக்காத அளவுக்கு நிச்சயமா இந்த சாலை பணியை விரைந்து முடிக்கணும். எமய முதல் குமரி வரை அன்னைக்கு ரோடு போட்டப்பட்டது. இதுல வந்து சில இடங்கள்ல அந்த உள்ளூர் லோக்கல் பிரச்சனை இருக்கும். அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் அதே போல் வந்து நிலம் எடுத்தவங்க மத்திய அரசு அதிகாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இழப்பீடு நிறையா கொடுத்தாங்க. எங்கள் நிலத்துக்கு வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இழப்பீடு வாங்கியிருக்கோம். அதில் எந்த மாற்றுதான். ஆனால் 9 வருஷம் ஆச்சுப்பா, இன்னும் வந்து முடிக்கவே இல்லை. அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, அதுதான். அதில் யாராவது 2 பேர் கேஸ் போட்டிருப்பாங்க. ஒரு கேஸ் இல்லை சார். இல்லை, தெரியாது. நம்ம ஒரு கேஸ் கிடையாது. நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணி பாருங்க. ஆய்வு பண்ணி பார்ப்போம். ஆய்வு பண்ணி தான் பேசுகிறேன். ஆய்வு பண்ணி பார்ப்போம். அப்படி லோக்கலில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகளாக இருக்கலாம். லோக்கல் கேஸ் இருந்ததுன்னா நீதிபதியே வந்து சொல்லியிருப்பார். இல்லை, அந்த அவர் கண்டனம் தெரிவிச்சார். இல்லை, அப்பயே சொல்லியிருப்பார். நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை சொல்லும். ஆனால் இறுதி தீர்ப்பில் உண்மை நிலையை தெரிந்து கொண்டு கரெக்டாக தீர்ப்பு கொடுப்பாங்க. அதாவது 2 பக்கமும் கேள்வி கேட்கும்போது இவங்க இந்த தரப்பில் ஒரு கேள்வியை கேட்பாங்க, அந்த தரப்பில் ஒரு கேள்வியை கேட்பாங்க. அந்த கேள்விகளை கேட்பதனால மட்டும் இதுதான் இந்த தீர்ப்பின் போக்கு, இப்படித்தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் அதற்கு பின்னால் உள்ள ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறதுனால கூட, அதாவது அந்த 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 இடத்தினுடைய அந்த தன்மை, அந்த இடத்தினுடைய மண்ணின் தன்மையோ அல்லது அதனுடைய ரிப்போர்ட் வராமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வராமல் இருக்கலாம். அதிலெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் அது வந்து டிலே ஆகலாமே தவிர, அது நிச்சயமாக இந்தியா முழுவதும் சாலை பணிகள் நடக்கும்போது இந்த பணிகளை செய்யக்கூடாதுன்னு மத்திய அரசாங்கத்துக்கு என்ன தடை இருக்க போகிறது? அதனால் நிச்சயமாக செய்வோம். ஒரு 20 கிலோமீட்டர் தான் சார் பெண்டிங்கு. அந்த 20 கிலோமீட்டருக்கு இத்தனை வருஷம். இப்போ தஞ்சாவூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சேத்தியத்தோப்பு வரைக்கும் க்ளீன் ரோடு கண்டிப்பாக. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வடலூர் அடுத்து இந்திரா நகர் அடுத்தது நெய்வேலி NLC ஆர்ச்சி கேட்டு, அதுலேருந்து நீங்கள் பண்டூட்டிலேருந்து நீங்கள் கோழினூர் கூட்டுரோடு வர்றதுக்குள்ள வாகன ஓட்டிகளை படுற அவஸ்தை இருக்குது பாருங்க. நீங்கள் ஒரு நாள் பஸ்ஸில் போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னது சரியா இல்லையான்னு. கரெக்டு தான். இதே போல் இந்தியா முழுவதும் நிறைய சாலைகள் இது போன்று இருக்கு. இதே போல பார்த்தீங்கன்னா அத்தனை சாலைகளையும் போடத்தான் செய்கிறாங்க. அத்தனை சாலைகளையும் சுங்கச்சாவடி மூலமாக நீங்கள் வந்து வசூல் பண்ணுவீங்க. ஐயா, நீங்கள் இல்லைங்களா? இப்போ நீதிமன்றத்தில்
தினசரி ஆயிரக்கணக்கான வழக்குகளை, உதாரணமாக சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான வழக்குகளை அந்த நிமிஷத்தில் கேட்டுட்டு அந்த நிமிஷத்தில் ஒரு ஆர்டரை போட்டு டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. சில காம்ப்ளிகேட்டட் மேட்டரை வந்து 1 மாதமோ 2 மாதமோ ஆக்கிடுவாங்க. அதுக்கு இப்போ உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டுருச்சு. இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ள தீர்ப்பு சொல்லி தீர்ப்பு சொல்லி ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டரையும் போட்டாங்க. அதில் எதுக்கு நான் அந்த ஆர்டருக்காக சொல்ல வரல இப்போ. அதாவது ஆயிரக்கணக்கான வழக்குகளில் அப்பப்போ உடனடியாக அதில் வந்து தீர்ப்பு சொல்கிற நீதிமன்றம் சில இடங்களில் தீர்ப்பு சொல்ல முடியறதில்ல. அதுதானே தவிர அதில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டட் மேட்டர் இருக்கும். அந்த நேரத்தில் நீதி வந்து தாமதமாவதா, மறுக்கப்படுகிறதா? மறுக்கப்படலை. அதாவது ஈஸியாக உள்ள வழக்குகளை முதல்ல டிஸ்போஸ் பண்ணிடுவோம், அது இருக்கட்டுமே. அதில் வந்து பல்வேறு சொத்து பிரச்சனைகள், இப்போ 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி, அது இது 3 பொண்டாட்டிக்கு 4 பிள்ளைகள், அதுக்கு 5 பேரன்கள், இப்படியெல்லாம் வரும்போது இதையெல்லாம் கொஞ்சம் மனசை செலுத்தி வேலை பார்க்குறத விட ஈஸியாக உள்ள வழக்குகளை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணிங்கன்னா ஒரு வேலையை வந்து முடிக்க முடியாது. நீதிமன்றமும் இந்த விஷயத்தை உடனடியாக கருத்தில் கொண்டு விரைவாக செய்வதற்கான வேலைகள் எடுக்குமே தவிர யோசனை மேலே யோசனை போச்சு. யோசனை மேலே இல்லை, மனிதனுடைய இயல்பு வந்து ஈஸியான மேட்டரை முதல்ல முடிச்சு விட்டோம்னா அடுத்தாவில் செய்யலாம் அப்படிங்கிறது 1 மாதம் 2 மாதம் தங்கி போயிடுறது, அவ்வளோதானே தவிர சில பெயில் மேட்டர்களில் போலீஸும் வாய்தா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து 1 நாள் 2 நாளில் தீர்ப்பு சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சரியானது தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அநேகமாக அப்படி தான் ஆகும். நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு பெயில் கோர்ட்லேயோ அல்லது மற்ற கோர்ட்டுகள்லேயோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக அப்போதைக்கு அப்போது உடனடியாக டிஸ்போசல் ஆயிரும். சில வழக்குகள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இந்த நெடுஞ்சாலைத்துறையும் லேட் ஆகுது, அவ்வளோதான். பொறுத்திருந்து பார்ப்போம். பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ சார்.